ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 7, பின்பு 5, 2 என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான். மொத்தமாக 45 ஆணிகள் அடித்து உள்ளேன். இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கி விட்டாய், சுவற்றில் உள்ள ஒட்டைகளை என்ன செய்வாய்? உன் கோபம் இது போல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா? அந்த இளைஞன் வெட்கி தலை குனிந்தான். இந்த கதை உண்மையில் சிறந்த வாழ்க்கை பாடம் அளிக்கிறது. கோபம் ஒருவரை மட்டுமல்ல, சிலரை காயப்படுத்திவிடும். ஆணிகள் மூலமாக காயப்படுத்தி பின்னர் அதை நீக்கியாலும் அது விட்ட அடையாளம் ஒட்டைகள் மாறாது என்பது ஒரு அழகான உவமை. நாம் கோபமாக இருக்கும்போது சொல்லும் வார்த்தைகள், செயல்கள் மற்றவர்களை ஆழமாக பாதிக்கக்கூடும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள பழகுவது மிகவும் முக்கியம்.